சரி. காலங்காத்தால உங்க ஊர்ல என்னென்ன பறவைகள்லாம் கத்தும்? சேவல் கத்தும், பறவைங்க சேவல், பறவை இதுல இருந்து கத்துது. சரி, வேற என்ன கத்தும்? காக்கா கத்தும். அப்புறம் குயில் கத்தும். கிளி கத்தும் இல்லையா? இங்க இருக்கவங்க யார் யாருக்கெல்லாம் கிளி பிடிக்கும்? எல்லாத்துக்குமே கிளி பிடிக்குமா? சரி, ரொம்ப சந்தோஷம். காயே கீழ போடுங்க. நம்ம எல்லாம் கிளி மாரி தான் இருக்கோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சொன்னது சொல்லுமா? கிளிப்புள்ள. கிளிப்புள்ள. இந்த கிளிகிட்ட ஒரு தேவையில்லாத குணம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? உங்களலாம் கிளி பிடிக்கிற மாரி, உங்ககிட்டயும் அந்த குணம் இருக்குது. இந்த கிளிக்கு ஒரு தேவையில்லாத குணம் ஒண்ணு இருக்கு. தெரியுமா என்னன்னு? தெரியுமா? நாள் பூரா கீ கீ கீன்னு கத்திக்கிட்டே இருக்கும். நீ சொல்லிக் குடுத்தத திருப்பி திருப்பி என்ன பண்ணும்? 100 தடவ, 1000 தடவ சொல்லிக்கிட்டே இருக்கும். அது பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் பறக்கலாமா, அந்த பக்கம் பறக்கலாமான்னு என்ன பண்ணும்? படபடன்னு ரெக்கைய அடிச்சுக்கிட்டு ஒரு ஒரு குறிக்கோள் இல்லாத பறக்கும். இந்த மனுஷனுக்கு நெறைய பேத்துக்கு இந்த கிளி தான் புடிக்குது. மனுஷன் நெறைய பேர் என்ன பண்றாங்க? இந்த கிளி புள்ள மாரி தான் என்ன பண்றாங்க? இங்க சொல்றது, அங்க சொல்றது, அங்க சொல்றது, இங்க சொல்றதுன்னு. ஆனா, பைபிள்ல ஆண்டவரு ஒரே ஒரு பறவை பற்றி தான் அதிகமா சொல்லியிருக்கிறாரு. இந்த கருடன் பார்த்துருக்கீங்களா? பருந்து பார்த்துருக்கீங்களா? கிளிலாம் இங்க கீழ பறந்து போகும். கருடன் எங்க பறக்கும்? ஆ? எதுவுமே பறக்க முடியாத இடத்துல போய் பறக்கும். ஆக்ஸிஜன் குறைவா இருக்குது. என்ன கிளி, காக்கா எதுவுமே பறக்க முடியாத இடத்துல தான் அந்த கருடன் போய் பறக்கும். அப்படி மேல போயி என்ன அது பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? ரெக்கைய அடிக்குமா? ரெக்கைய அடிக்கவே அடிக்காது. அந்த வால் மட்டும் தான் என்ன பண்ணும்? இப்டி இப்டி லேசா லேசா திரும்பும். அதுக்கேத்த மாரி அது என்ன பண்ணும்? சர்ருன்னு போகும். என்ன பருந்து பறக்கும்போது அப்படியே பறக்கும். இல்லையா? ஆ? இதுல வச்சு பார்த்துருக்கீங்களா? கைய வச்சு பார்த்துருக்கீங்களா? விளக்குல. பருந்து பறக்கும்போது அப்படியே பறந்து போகும். என்ன? ஆனா கிளி பறக்கும்போது அங்க இங்க என்ன பண்ணும்? இந்த பக்கம் போலாமா, அந்த பக்கம் போலாமா அப்படின்னு போகும். அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருங்க. ஆ? எது போல பறப்பாங்களா? கழுகுகை போல. ஆ? கழுகுகை போல. காகம் போலன்னு சொல்லல, கிளி போலன்னு சொல்லல, சிட்டுக்குருவி போலன்னு சொல்லல, கழுகை போல சட்டைகள அடித்து, ஆ? அது அப்படியே மேல போயிடுச்சுனாக்கா, ஒரு ஹைட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? அந்த காத்துக்கு எதிரா சர்ருன்னு போயிடும். இல்லையா? பிளேன் டேக் ஆஃப் பண்ற மாரி. அப்ப நீங்கலாம் கிளி புள்ள மாரி இருக்க போறீங்களா? கழுகு போல இருக்க போறீங்களா? ஆ? சரி, ரொம்ப சந்தோஷம். அப்ப இன்னைக்கு நீங்க எல்லாருமே என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர துதிக்கும்போது, என்ன கர்த்தர் சொல்லியிருக்கு கழுகு போல. செய்யலாமா?